நாட்டை கட்டியெழுப்பும் கூட்டுப்பணியில் அங்கம் வகிப்பது தனது பொறுப்பு எனவும் தான் ஒரு மந்திரவாதி அல்ல என்றும் தன்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டுதான் செயற்படுவதாகவும் புதிய ஜனாதிபதியாக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772041041. இலங்கையின் 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இன்று காலை பதவியேற்றதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போதே புதிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். අනුරකුමාර දිසානායක වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රජයක් පිහිටුවීමට කෙලින්ම හෝ අන්‍යාකාරයෙන් ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉන් පිටදී ආධාර දීම අනුබල දීම අනුග්‍රහය දැක්වීම මුදල් යෙදවීම ධෛර්ය දීම හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව බහුමාන්‍ය යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. මැතිවරණයේ ඡන්ද ප්‍රකාශයට පත් කිරීම හා පාලකයෙක් තෝරා පත් කර ගැනීමෙන් පමණක් ප්‍රජාතන්ත්‍රවාදය අවසන් වන්නේ නැහැ. මා ඉන්ද්‍රජාලිකයෙක් නොවේ. මා මැජික් කරුවෙක් නොවේ. මා මේ රටේ පුදුණු සාමාන්‍ය පුරවැසියෙක්. தேர்தலை நடத்துவதும் அரச தலைவரை தெரிவு செய்வதும் மாத்திரம் ஜனநாயகம் அல்ல. எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகிப்பாகத்தையும் மதிக்கின்றேன். மேலும் நான் மந்திரவாதி அல்ல. நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண குடிமகன். திறமைகள் உள்ளன, இயலாமைகள் உள்ளன, எனக்கு தெரிந்த விஷயங்கள் உள்ளன, எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு தெரிந்ததை கொண்டு சிறந்த முடிவுகளை எடுத்து இந்த நாட்டை வழிநடத்துவது என் பொறுப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதில் அனைத்து தரப்பினர்களுக்கும் பொறுப்பு உள்ளது. இந்த நேரத்தில் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்க்கிறேன். சவாலை தீர்க்க எனக்கு ஒதுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவேன். நம் நாட்டிற்கு சர்வதேசத்தின் ஆதரவு தேவை. உலகில் எத்தகைய பிளவுகள் இருந்தாலும் அந்த ஆதரவை நாம் பெற வேண்டும். சவால் மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளேன். அனைவருடனும் ஒன்றிணைந்து பயணிப்போம். நாடு என்ற ரீதியில் தனித்து செயற்பட முடியாது. அனைத்து நாடுகளுடன் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயற்படுவேன். எமது நாடு உலகில் இருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டிய நாடு அல்ல. எனவே அதற்கு தேவையான தீர்மானங்களை எடுக்க நான் தயங்க போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். අපි ලෝකෙන් හුදකලා බවට පත් යුතු රාජ්‍යයක් නෙවෙයි. ලෝකයේත් එක්ක සාමූහිකව ඒකාබද්ධ ඉදිරියට යා යුතු රාජ්‍යයක්. ඒ පිළිබඳ අවශ්‍ය තීන්දුව తీරන ගන්න අපි කිසිසේත්ම පැකිලෙන්නේ නැහැ. இதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய தலைமையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மக்கள் ஆணையை வென்றதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் உங்களின் வெற்றிக்கு எனது பாராட்டுக்கள். இந்தியாவின் அயல் நாடுகளிற்கு முன்னுரிமை விசன் ஷாகர் கொள்கையின் இந்தியா இலங்கைக்கு முதலிடத்தை அளித்துள்ளது. எமது மக்களினதும் பிராந்தியத்தினதும் நன்மைக்காக எங்களின் பல்தரப்பட்ட ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளேன் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வெற்றிக்காக அமெரிக்கா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்க் தெரிவித்துள்ளார். தங்கள் ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்காக இலங்கை மக்களை பாராட்டுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். பகிரப்பட்ட முன்னுரிமைகளின் அடிப்படையில் இணைந்து செயற்பட தயார் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதி தனது அறிக்கையில் சீன அரசாங்கத்தின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையும் சீனாவும் பாரம்பரிய நட்பு அயல் நாடுகள். இரு நாடுகளும் ராஜதந்திர உறவை ஏற்படுத்தி 67 வருடங்கள் ஆகின்ற நிலையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வையும் ஆதரவையும் வழங்கி வருகின்றன. இதன் மூலம் இரு நாடுகளும் நட்புறவு மிக்க சகவாழ்வு, வெவ்வேறு அளவிலான நாடுகளிடையிலான பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய ஒத்துழைப்பு ஆகிய
ஆகியவற்றிற்கான சிறந்த உதாரணங்களாகும். நான் இலங்கை சீன உறவுகளிற்கு பெரும் முக்கியத்துவத்தை வழங்குகின்றேன். உங்களுடன் பாரம்பரிய நட்புறவை முன்னெடுப்பதற்கும் பரஸ்பர அரசியல் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கும் புதிய பட்டுப்பாதை திட்டத்தில் வெற்றிகரமான விடயங்களை சந்திப்பதற்கும் நான் ஆர்வமாக உள்ளேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு பல்வேறு தரப்பினரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.